மாமல்லபுரத்தில் நடைபெறும் இஃப்தார் நோன்பு திறப்பில் விஜய் பங்கேற்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைக்கிறார். ராமகிருஷ்ணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் நிகிதா. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ரமலான் திருநாளை முன்னிட்டு இஃப்தார் நோன்பு திறப்பும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தற்போது நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு 1000 பேர் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் புர்கா உடை அணிந்து வந்திருந்தனர். மேலும் சென்னை ஆவடி பகுதியைச் சேர்ந்த அமீது மீரான் என்ற தொண்டர் தன் குடும்பத்துடன் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். விஜயின் தீவிர ரசிகரான அமீது மீரான் இஸ்லாமியர்களின் ஹஜ் யாத்திரையை சென்று வழிபடும் புனித தலமான மெக்கா நகரின் வழிபாட்டு மையத்தை தத்ரூபமாக வெள்ளியில் வடிவமைத்து அதனுள் குர்ஆன் வைத்து தாவேகா தலைவர் விஜய்க்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக கொண்டு வந்திருந்தார். முழுக்க வெள்ளி முலாம் பூசி தேக்கு மரத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த நினைவு பரிசு வித்தியாசமாக காணப்பட்டது. தங்கள் மத அடையாளத்தை நினைவு பரிசாக வடிவமைத்து அமீது கொண்டு வந்த அந்த நினைவு பரிசு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. முன்னதாக வந்திருந்த அனைவரையும் புஷி ஆனந்த் வரவேற்று அந்த நிகழ்ச்சி நடக்கும் அறைக்குள் அனுப்பினார். மேலும் இந்த நோன்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் முக்கியமான பேச்சுக்கள் விஜய் சார்பில் பேசப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. நிகிதா.